அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று அறத்துப்பாலின் 5வது அதிகாரமான இல்வாழ்க்கையின் 47வது திருக்குறள். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்கிறார். இதற்கு ஆன்மீக ரீதியான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இயல்பினான் அப்படின்னா இயல்பாக இருக்கக்கூடியவன். நம்முடைய இயல்பு என்னென்னா ஆன்மஸ்வரூபம், அன்பின் ஸ்வரூபம், அறிவின் ஸ்வரூபம், பேராற்றலின் ஸ்வரூபம், கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வின் ஸ்வரூபம். இதுவே நம்மளுடைய இயல்பு. இந்த இயல்பாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மஸ்வரூபத்தில் இந்த பேராற்றலாக, இந்த பேரறிவாக, விழிப்புணர்வாக எவன் ஒருவன் இயல்பாக இருக்கின்றானோ, தன்னியல்பு, அது பேரானந்த நிலையில் பேரன்போடு இருக்கிறானோ, இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன். இல்வாழ்க்கை என்பது அகத்தில் வாழக்கூடிய இந்த ஆன்ம வாழ்க்கை. அப்போ அகத்தில் எவன் ஒருவன் ஆன்ம நிலையில் இருந்து அந்த பேரின்ப பேரானந்த அந்த விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்கின்றானோ அவன் முயல்வாருள் எல்லாம் தலை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி உள்ள திருக்குறளை பார்த்தோம். முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை செய்தால் நாம் ஆனந்தமாக இருக்கலாம், இந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லி நாம் பலவிதமான யோகங்களை செய்கிறோம், பலவிதமான தியானங்கள் செய்கின்றோம், பலவிதமான மந்திரங்களை ஜபிக்கின்றோம், பலவிதமான தெய்வங்களை நாம் வழிபடுகின்றோம். ஆனால் இது எல்லாம் எதற்கு அப்படின்னா இதெல்லாம் நாம் யார் என்று உணர்வதற்குத்தான். இந்த செயல்களெல்லாம் நாம் செய்வதை விட தான் யார் என்று உணர்வதே முக்கியம். இந்த செயல்களெல்லாம் நம்ம செய்கிறோம். அந்த செயல்களில் செய்கிறதெல்லாம் விட தலையாய செயல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இதெல்லாம் செய்கிறோம். ஏன் செய்கிறோம் அப்படின்னா அதை தன்னை யார் அப்படிங்கிறது உணர்றதுக்கு தான் செய்கிறோம். அப்போ முயல்வாருள் எல்லாம் தலை. இதெல்லாம் முயன்று நம்ம செயல்களாக செய்வதோடு நான் நின்று விடக்கூடாது. அதை தாண்டி நான் யார் அப்படிங்கிற அந்த உண்மை சொரூபத்தை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுதான் இருக்கின்றது. யோகத்தில் போனாலும் நம்ம யார் அப்படின்னு உணரணும். அந்த செயல்களோடு நாம் நின்று விடக்கூடாது. அதற்கு தலையாய செயல் எது அப்படின்னா நாம் யார் அப்படிங்கிறத உணரணும். பக்தி அப்படிங்கக்கூடிய அந்த அன்பு, அந்த அன்பின் வழியாக செய்யக்கூடிய அந்த செயல்கள் மூலமாக இறைவனும் நானும் வேறல்ல, நானும் அவனும் ஒன்றே, அனைத்தும் இருக்கக்கூடியது இந்த பிரம்மமே, இந்த பிரம்மமே அந்த இறைவன், அந்த இறைவனும் நானும் வேறல்லங்கிற அந்த உண்மையை பக்தியில் உணர வேண்டும். ஸோ இந்த உணர்தல் தான் முக்கியம். நான் யார் அப்படிங்கிறது இந்த உணர்தல் முக்கியம், செயல்கள் முக்கியமில்லை. இந்த தியானம் பண்ணுறோம், தியானத்திலும் நான் யார் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த உணர்வதற்கே நாம் தியானம் செய்கின்றோம். அது வெறும் செயலாக இருந்துவிடக்கூடாது. அந்த செயல்கள் எல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் அந்த செயல்களில் நாம் ஏன் செய்கிறோம்னா, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த உண்மை நிலை, நான் யார் அப்படிங்கிற அந்த உண்மை நிலையை நாம் உணர வேண்டும். அதற்காகவே நாம் இதெல்லாம் செய்கின்றோம். அப்போ இதெல்லாம் முயன்று நாம் செய்யக்கூடிய அனைத்திற்கும் தலையாயது எது அப்படின்னா, நான் யார் என்கிற உண்மையை உணர்வது தான் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அதான் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இவ்வாறு பல செயல்களை நம்ம மந்திரம் செய்யும் பொழுது என்ன பண்ணுது, மனம் ஓர்நிலைப்படுகிறது. ஓர்நிலைப்படும் பொழுது அங்கு ஒரு அந்த வார்த்தைகளும் நம்முடைய ஆன்ம நிலையும் அங்கு ஒன்றி ஒரு மோன நிலை உருவாகும். மோனம் அப்படின்னா அதுவும் நம்மளும் ஒன்றாகி போய் நிற்போம் ஆன்ம நிலையில. அந்த மனம் நம்மளுக்கு அலைந்து கொண்டிருக்கிற மனம் என்ன பண்ணும், இந்த மந்திரத்தோட ஒன்றி அந்த ஆன்ம நிலையோடு ஒன்றியக்கூடிய ஒரு மோன நிலை, அது ஓர்மை நிலை, ஒன்னஸ் கான்சியஸ்னஸ். அந்த அனைவரும் ஒன்றே அப்படின்னு சொல்லும்போது இந்த மனம் பிரித்து நம்முடைய பிரித்து ஆளும் இல்லையா. நான் வேறு, இந்த கடவுள் வேறு, நீ வேறு, நான் வேறு, நீ ஆண், நீ பெண், இங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் வேறு, இது மரம், இது செடி கொடி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த மனம் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது என்ன பண்ணோம்னா, அந்த மந்திரத்தின் வாழியாகவே ஒன்றிணைந்து ஓர்மை நிலையில் அந்த பிரம்மம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவினோடு ஒன்றி போயிடும். அதுவே மோன நிலை, அந்த ஒன்றும் நிலை. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு பேர் அமைதி கிடைக்கும். அதுவே மௌனம். உண்மையான மௌனம் இது. அங்கு சலச்சலன நமக்குள்ளே நாம பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனமானது அந்த மௌன நிலைக்கு போகும்போது அங்கு நம்மளுக்கு ஒரு அமைதி ஏற்படுதல். அதுவே உண்மையான அமைதி, அதுவே மௌனம். அந்த உண்மையான மௌனத்தில் தான் நாம இருக்கணும்.
அந்த மனமற்ற நிலையில். அப்போ அந்த மந்திரம் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இது ஓர்ம நிலையில் அதுவும் நானும் ஒன்றாகி வேறல்ல அப்படின்னு சொல்லி இந்த மனமும் வந்து என்ன பண்ணுது, இந்த ஆன்ம நிலையோட ஒன்றாகி அதுவும் வேறல்ல அப்படிங்கிற அந்த ஓர்ம நிலைக்கு போகுது இல்லையா. அப்போ அந்த நிலையை நம்ம எப்படி உணரணும்? அப்போ அதுவும் நானும் வேறல்ல, நானே தான் அது அப்படின்னு சொல்லி நாம் உணரணும். நானும் நீயும் வேறல்ல, ஆணாகவும் பெண்ணாகவும் மரமாகவும் செடி கொடிகளாகவும் இங்கு கல்லாகவும் மலையாகவும் கடலாகவும் குருவியாகவும் புல்லாகவும் பூடாகவும் புழு பூச்சிகளாகவும் ஈயாகவும் கொசுவாகவும் இருப்பது அனைத்தும் அந்த பிரம்மமே. அதுவும் நானும் வேறல்ல, நானும் அதுவும் ஒன்றே, நானும் பிரம்மம் தான் அதுவும் பிரம்மம் தான், இங்கே இருப்பது அனைத்தும் இந்த பிரம்மத்தின் படைப்பை, இது அனைத்தும் பிரம்மமே அப்படிங்கிறத உணரணும். இந்த உணர்றதுக்காண்டி தான் நம்ம பல செயல்கள் நாம் செய்கிறோம். அப்போ முயல்வாருள் எல்லாம் தலையணு ஏன் சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் முயல்கிறோம். ஏன் முயல்கிறோம் அப்படின்னா நாம் இதை உணர்றதுக்கு தான் முயல்கிறோம். அப்போ தலை சிறந்த அந்த நான் யார் அப்படிங்கிறத நாம் உணரணும். அப்படிங்கிறத அந்த உணர்ந்து அந்த ஆன்ம நிலையிலேயே, அந்த பேரானந்த நிலையிலேயே பேரறிவோடு நம்ம அந்த ஸ்திதியிலே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய இயல்பு. அமைதி நிலை, ஆனந்த பெருநிலை, அந்த நிலையில் நாம் இருக்கணும். அதுவே இயல்பானது, நம்மளுடைய இயல்பு நிலை அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறாரு. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன். இல்வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்ம வசிக்கக்கூடிய இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த அகம் சார்ந்த வாழ்க்கை, அந்த உள்ளுக்குள்ள இயல்பாக நாம் இருப்பதே அனைத்தை விட எல்லா செயல்களையும் நாம் செய்வதில் நாம் உணர வேண்டிய தலை சிறந்த ஒரு செயல் அப்படிங்கிறத நமக்கு வள்ளுவர் சொல்கிறார். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது கபீர்தாசர் எழுதிய தோஹாவை பார்க்கலாம். இந்த தோஹாவில் குருவின் மகிமையை பற்றி கூறுகிறார். சத்குரு கி மகிமா அனந்த், அனந்த் கியா உபகார், லோச்சன் அனந்த் உகாடியே, அனந்த் திக்காவனஹார். குருவுக்கு ரொம்ப மகிமை கொடுக்குறார். குருவோட மகத்துவத்தை பற்றி நிறைய தோஹாவில் சொல்லியிருக்கார். இந்த தோஹாவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். சத்குருவோட மகிமை அனந்த்னா எல்லை இல்லாதது, அளவிடவே முடியாததுன்றார். அதை விட அனந்த் கியா உபகார்னா உபகாரம் பண்ணுறது, உதவி செய்கிறது, நம்ம முன்னேறத்துக்காக. அவருடைய அந்த குரு சிஷ்யனுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய உபகாரங்கள் செய்கிறாராம், நிறைய வழிமுறைகளை காமிக்கிறாராம். அதுவுமே அளவிட முடியாதது, எல்லை இல்லாததான். எப்படி அவர் பண்ணுறார், எந்த விதமாக அவர் உபகாரம் பண்ணுறார் அப்படின்னா, தனக்கு இருக்கிற ஞானத்தை, தன்னோட ஞானத்தை அளித்து சிஷ்யர்களோட கண்ணை திறந்து கடவுளை தரிசனம் பண்ண வைக்கிறார். அவர் கடவுளை தரிசனம் பண்ணுறார். கடவுளை தரிசனம் பண்ணுன்னு சொல்லலை, கடவுளை தரிசனம் பண்ண வைக்கிறார். எப்படின்னா, சிஷ்யர்களோட அறியாமையை போக்குறார். முதல்ல சிஷ்யர்கள்கிட்ட எந்த மாதிரி அறியாமை இருக்குது, எந்த அறியாமையினால் சிஷ்யர்களால் கடவுளை காண முடியலைங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டு, ஞானம் அப்படிங்கிற தீபத்தை, தனக்கு இருக்கிற ஞானம்ங்கிற தீபத்தை ஏற்றி அவர்களுக்கு உள்ள இருக்கிற கடவுளை தரிசனம் பண்ண வைக்கிறார். அதனால் நம்ம எப்போதும் குருவின் சரணங்களை பற்றி அவர் காட்டும் வழியில் செல்ல வேண்டும். குரு என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் செல்லணும். எந்த ஒரு குருவும் தன்னோட சிஷ்யன் ஞானத்தை அடையக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க. யார் தன்னுடைய சிஷ்யனுக்கு ஞானத்தை காட்டுறாங்களோ, ஞானங்கிற தீபத்தை ஏற்றுறாங்களோ அவங்கள தான் சத்குருன்னு சொல்கிறோம். அதனால் சத்குரு எப்போதுமே வாழ்க்கையில் குருவுக்கு அதிகமான மகத்துவம் கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார்.